கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்களே அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த மாசம் டிசம்பர் மாசம் கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நன்மை எப்படி செய்ய வேண்டும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 14 அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானா இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, டிசம்பர் மாசத்திலே நிறைய குடும்பத்துல நிறைய நன்மைகள் செய்து கொண்டிருப்பீங்க. நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அவங்க திருப்பிலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஒரு வீட்டுல பெரிய ஃபங்க்ஷன் நடக்கு அப்படின்னா சொந்தக்காரங்களை கூட்டுருவாங்க, சின்ன வயசுல இருந்து பழகின எல்லாரையும் கூட்டுருவாங்க. ஆனால் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. இந்த மாசம் நம்ம டிசம்பர் மாசத்திலே கிறிஸ்துவின் பிறப்புக்காக நாம் நிறைய செய்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். நிறைய குடும்பத்திலே கர்த்தருடைய கிருபையினால நன்மை செய்ய நிறைய குடும்பத்திலே தீர்மானம் பண்ணிருக்கீங்க. அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனா இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, நன்மை செய்யணுமா? யாருக்கு நன்மை செய்யணுமா? ஏழை ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைத்து சாப்பாடு போடுங்க அப்படிங்கிற. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்து இருக்கிறீங்க. இந்த வருஷம் கிறிஸ்துவனுடைய பிறப்பு நம்ம என்ன செய்ய போறோம்? ஒருவேளை நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஐயாவுக்கு கண்ணு தெரியாது, ஒரு அம்மாவுக்கு கண்ணு தெரியாது, வயசான பாட்டி இருக்கு, அவங்க ஊனமுற்றோர் இருக்காங்க, அவங்க சப்பானியா இருக்கிறாங்க, அவங்க ஏழை எளிய ஜனமா இருக்கிறாங்க அப்படின்னு ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய பிறப்புல ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்களால முடிந்தால் ஏதாவது நன்மை செய்யுங்க. அப்பொழுது நீங்க பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அப்பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணினாலே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாம். சில குடும்பத்திலே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பிரதர் நேரமே இல்லை பிரதர், நாங்களே சமையல் பண்ண மாட்டோம், நாங்களே ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிடுறோம், ஏன்னா ஆர்டர் கொடுத்தா இப்ப வீட்டுக்கே வருது, அப்படி இல்லைன்னா நாங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்தோம் அப்படிம்பாங்க. இதெல்லாம் நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனை. ஆனால் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா அதுல அழகா ஒரு பாயிண்ட் சொல்றாரு, அப்பொழுது நீ பாக்கியவானா இருப்பாய். நைட் நேரத்துல என்ன செய்தி பேசி கொண்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், அவ்வளவுதான். சில குடும்பத்துல என் வீட்டுல எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கு, நிறைய பிரச்சனைக்கு நிம்மதி இல்லை, குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு, வீட்டுல பல சூழ்நிலை இணைந்திருப்பீங்க. இருந்தாலும் நம்ம சில காரியங்கள் யோசிக்கணும். நம்ம வாழ்க்கையில நம்ம இப்படிலாம் ஒரு நன்மை செய்திருக்கிறோமா? அப்படிலாம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதா? வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கா? இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. ஜீவ புஸ்தகம் எழுதப்படும். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உங்களுக்கு பதில் செய்யப்படும். அதுதான் நமக்கு வேணும். இந்த பூமியிலே ஒரு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். இரண்டாவது, நீதிமானின் உயிர்த்தெழுதலில் ஒரு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். அப்ப 2 விதமான ஆசீர்வாதம் இருக்கு. நம்ம இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்யும் போது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இரண்டாவது, நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். அப்ப 2வது ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. பூமிக்குரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அதுக்கு எல்லாமே நம்ம நற்கிரியை, நன்மை, தான தர்மம், ஏழை எளிய ஜனங்கள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், ஊனமுற்றோர், யாரெல்லாம் நமக்கு பக்கத்துல யாராவது இருக்காங்களோ அவங்களுக்கு முடிந்தால் நம்ம ஒரு நேரம் சாப்பாடாவது, ஒரு நேரம் ட்ரெஸ் ஆகுது, எதுனாலும் கொடுக்கலாம்.
இந்த வருஷம் கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே நம்ம நன்மை செய்ய பழகுவோம். கிருபையின் காலத்துல வாழ்றோம். மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருப்போம். கடன் வாங்கி செய்ய வேண்டாம். கையில காசு இருந்தா செய்யுங்க. ஏன்னா சில குடும்பத்துல பல லட்சங்கள் கடன்ல இருப்பீங்க. நான் கடன்ல வாழ்ந்திருக்கேன். எனக்கு தெரியும் கடன்னா எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம். அதனால பின்னாடி வரக்கூடிய நிந்தைகள், அவமானங்கள், சொந்த பந்தம்லாம் வெறுத்துருவாங்க. ஒரு மனுஷன் நல்லா இருக்கும்போது எல்லாரும் பழகுவாங்க. ஒரு வியாதி வந்துட்டாலோ, ஒரு படுத்த படுக்கை ஆயிடுச்சுனாலோ, இல்ல கடன்ல கஷ்டப்பட்டாங்களோ, இல்ல ஏதாவது தவறு நடந்துட்டாலோ எல்லாரும் வெறுத்துருவாங்க. இதுதான் உலகம். ஆனால் நம்ம ஏழை ஜனம், 2வது ஊனர், சப்பானிகள், குருடர், இவங்களுக்கெல்லாம் நம்ம அழைப்பு கொடுத்து அவங்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது, வீட்டில் எந்த ஃபங்க்ஷனால் இருக்கலாம், அந்த ஃபங்க்ஷனில் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க. இல்லை ஒருவேளை பக்கத்தில் எங்கேயாவது ஒரு ஹோமில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, போய் நன்மை செஞ்சுட்டு வாங்க. கர்த்தர் குடும்பத்தை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். அதே நேரத்தில் நீதிமான்களின் உயிர் தெழுதலில் உங்களுக்கு பதில் செய்யப்படும். அந்த நன்மை நம்ம குடும்பம் பெற்றுக்கொள்ளணும். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருப்போம். ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதப்படணும். நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். நம்ம அந்த பூமியில ஒரு நாள் நம்ம லைஃப் முடிஞ்சிடும். நித்திய காலம் அவரோட போய் வாழ போறோம். அன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்க வாழ்க்கையில குறைகளை மன்னிச்சிருங்க. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து கிருபைக்காக நன்றி. உங்க கிருபையினால் நிரப்புங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். நைட் டியூட்டில இருக்கிறாங்க, நைட் நேரத்துல வேலை பார்க்குறாங்க, அந்த குடும்பத்துக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. டிரைவிங் லைன்ல இருக்காங்க, கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். 1000 மடங்கு பாதுகாப்பு வேணும். நைட் நேரத்தில் வேலை செய்கிற எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய கரம் உங்க பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில பலவீனத்தோடு மரண தருவாயில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்துல பிரிந்த குடும்பங்கள், கோர்ட்டு கேஸ் சொல்லி சில குடும்பத்துல விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பிள்ளி சுனி, விபச்சார அடிமை, மதுவான அடிமை, சிகரெட் பழக்கம், போயில்லை, கஞ்சா பழக்கம், நைட் நேரத்துல தேவையில்லை கெட்ட சொப்பனம், தேவையில்லை எண்ணங்கள், மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், அந்த எல்லா செத்த கிரியல் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சுட்டெரிக்க மாட்டோம். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கட்டளிடுங்க, ஆரோக்கியத்தை கட்டடுங்க, சமாதானத்தை கட்டடுங்க. கடன் பிரச்சனை இருக்க குடும்பத்தை கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கணும். கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. உங்க பிள்ளைகள் சுதந்திரமாக விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. சமாதானத்தை கட்டடுங்க. உங்க கிருபையினால் நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசுவீங்க. கற்பத்தனிக்கா ஜெபிக்கிறாங்க, மாசமா இருக்காங்க, தாய்மலையமா இருக்காங்க, சில குடும்பத்துல டெலிவரி பண்ணுறாங்க, சில குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் திருமணம் முடியாம இருக்கு. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசுவீங்க. கர்த்தர் கூடங்க. நைட் நேரத்துல கடன் பிரச்சனை இல்லை, குடும்பத்துல வேதனை, கண்ணீரோடு பலவிதமான நிந்தைகள், அவமானத்தோடு இருக்க குடும்பத்தை கர்த்தர் சந்தித்து சமாதானத்தை கட்டிடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. வெளிநாட்டுல இருக்கிறாங்க, வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு போறக்காக ஜெபிக்கிறாங்க, புதுசா சில குடும்பத்துல வீடு அடிஞ்சு ஆசைப்படுறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மனப்பூர்வமாக ஆசீர்வதிங்க. நைட் நேரத்துல வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும். தேவையில்லாத பழக்கங்கள் எல்லாவற்றையும் நீக்கி விடுங்க. படிக்கிற பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் படுத்து தூங்க போறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசுவீங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்க கிருபையால் நிரப்பி ஆசுவீங்க. இந்த மாசத்துல எல்லாருடைய தேவைகளும் கர்த்தர் சந்திங்க. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசுவீங்க. தேவனர்கள் எப்ப மினிசரமா எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் பொருட்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.